ஹலோ, யாரு? துரியோதனனா? இல்ல, சந்திரன் பேசுறேன். ஓஹோ, நீங்களா? ஏங்க அந்த துரியோதனனை திட்ட சொன்னேனே, நல்லா திட்டினீங்களா? நல்லா திட்டினேன். நல்லா திட்டினீங்கன்னா எப்படி திட்டினீங்க, எவ்வளவு திட்டினீங்க, அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னா? எல்லாத்தையும் ஒழுங்கா மரியாதையா இப்ப என்கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா, என்ன போன்ல மிரட்டிட்டு இருக்க? பொண்ணு ரொம்ப குறும்புக்காரியா இருப்பா போட்டுருக்க. இருக்கட்டும். ஏமா, நீ எப்படி இருப்ப? நானா அழகா இருப்பேன். ரொம்ப நல்ல அழகா இருப்பியா? ஆமா, காக்கா மாதிரி கருப்பா, ஆண்ட மாதிரி அசிங்கமா, பையில எல்லாம் நீட்டுக்கிட்டு இருப்பேன். போருமா? அடாடாடாடா, எப்படி ஒரு அழகான பொண்ணு உலகத்திலே இருக்காது. பார்க்க ரொம்ப நல்லா இருப்பா போட்டுருக்கு. விசித்திரமா. அது இருக்கட்டும். ஆயான்னு சொன்னியே, அந்த ஆயா துரியோதனை காதலிச்சாங்களா? காதலா? என்ன, கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கல்யாணமா? ஐயோ, ஏமா உன் குரல் நடுங்குது? அட, ஏன் அழற? கல்யாணங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு ஒரே பயம். கமலா, ஐயோ ஆயா வராங்க. வணக்கம் சார். வணக்கம். அதே படம் முதலாளியா? ஆமா. பாதி படத்தோட நிறுத்தி எங்க பறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு வழியா படத்தை முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஆமா. பிரசவம். இதே வாரத்துல என் படம் ரிலீஸ் பண்ண போறேன். அப்படியா? தயவு செய்து நீங்க ஒரு முறை பார்த்து என் படத்தை நல்லபடியா விமர்சனம் எழுதிட்டீங்கன்னா நான் பிழைச்சிக்குவேன். சரி, நான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. 2 சீன் சொன்னா அதை வச்சுக்கிட்டு பிச்சு பெனாட்டிடுவேன். ரொம்ப நன்றிங்க. ஆமா. ஆமா, அந்த டேட்ல இந்த ஒரு படம் தான் வருதா, வேற எதிர்ப்பு படம் ஏதாவது வருதா? அதுதானே இடைஞ்சது. என்ன, அவன் படம் வேற வருது? அவன் படம் வருதா? ஒண்ணு செய்யறேன், அவனை தாக்குறேன், உனதை தூக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த மாதம் கடைசி வாரத்துல உங்களுக்கு பிறந்தநாள் விழா கேள்விப்பட்டனே. ஆமா, வருது. எல்லா ப்ரொடியூசர்களும் வந்து பார்த்து காணிக்கை கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனா என்னுடைய அன்பளிப்பா அதை வச்சுக்கோங்க. வெறும் பையா? வெறும் பையாவது நல்லா சொன்னீங்க. போங்க. சந்தோஷம். அப்பாடா. லஞ்சத்துக்கு அன்பளிப்புன்னு நாகரிகமான பேரா? சந்திரா, எனது பிரைவேட் ரோடு, அதுல அடிக்கடி நீ கிராஸ் பண்ற, ரொம்ப தப்பு. ஏன் சார், உங்களே கேட்கிறேன், இந்த நாட்டுல எத்தனை பத்திரிகைகள் இருக்கு? அவங்க எல்லாம் இப்படி எழுதுறாங்க, நீங்க மட்டும் ஏன் சார் அந்த அநியாயம் பண்றீங்க? அதனாலதான் என் பத்திரிக்கை அதிகமா அறிவாளிகளா வாங்கி படிக்கிறாங்க. வேற என்ன? படத்தையே பார்க்காம கேவலம் பணத்துக்காக விமர்சனம் எழுதுறது பத்திரிகை தர்மத்துக்கு பெரிய இழுக்கா? தர்மகரமா எனக்கு தெரியும், நீ சின்ன பையன், பதறாத போ. சார், உங்க தனிப்பட்ட சொந்த விரோதத்துக்காக யாரையோ பழிவாங்க நினைச்சு ஒரு சிறந்த படக்கம்பெனி அழிக்கிறது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யற பெரிய துரோகமாகும். அவன் கிடக்குறான், அவன் கொஞ்சம் அப்படிதான் பேசுவான். நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிர்ப்பா விடுற படத்தை எவ்வளவு மட்டமா எழுதணுமோ எழுதி பிச்சு பிச்சு பெனாட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க போயிட்டு என்னங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த சந்திரன் நம்ம கிட்டயே சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்களை எதிர்த்து பேசுறாரே, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இங்க பாருங்க, உடனே நீங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஐக்கியக்காரி, இந்த மாதிரி பசங்களை எல்லாம் கைக்குள்ள வச்சு வைக்கணும். இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா இவன் வேற பத்திரிக்கை ஆரம்பிச்சு நம்ம விஷயத்தை பூரா ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம அஸ்திவாரமே ஆட்டம் கொடுத்துடும். முதல்ல உன்னை கூடன்னு குடையுவான், ஞாபகம் வச்சுக்கோ. நிஜமா? பள்ளிப்பட்டி ஜமீன்தார் அம்மா வர்றாங்க. வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்கடிமா. ஏமா, மாப்பிள்ளை வரலையா? இல்லைங்க, எஸ்டேட்ல ஒரு முக்கியமான வேலை, அதனால அப்புறமா வரேன்னு சொன்னான். லட்சுமி, அம்மாவை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் வேண்டியதெல்லாம் கவனி. வாங்கம்மா. 45, 47, 48, 48, 49, 50, 51. அம்மா அம்மா, பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீங்க வந்து பாருங்களேன். நீ ஏன் கண்ணை வச்சு நீ ஏன் நல்லா பாரு. பிள்ளை விடா, பிள்ளை அடிப்பிள்ளையா, கிழிப்பிள்ளையா, நிலம்பிள்ளையா? அந்த கோமலை மாப்பிள்ள வரலையா? நாளைக்கு வருவாருமா. ஓஹோ, நம்ம முனியம்மா புருஷன் மாதிரி கையில விறகு கட்ட எடுத்துட்டு இருப்பாரா? விளையாடுற நேரம் இல்லம்மா இது. யாரு விளையாடுறாங்க? நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என் வாழ்க்கையில விளையாடுறீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு விட்டு வேண்டியதானே? அப்பா, இந்த கல்யாணம் நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் சும்மா நடந்தது. 1000 பேர் சேர்ந்து என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. உலகமே தெரியாம வளர்ந்தவங்க, அதனாலதான் இப்படி பயப்படுறீங்க. ஆமாமா, வெளி உலகம் தெரிஞ்ச பெரிய பாட்டி நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? நாள் முடிஞ்சதும் கேலண்டர்ல இருந்து கிழிச்சு போடுறாங்களே ஒரு காகித துண்டு, அத போலம்மா நான். எனக்கு கல்யாணமா? விசித்திரமான ஆசை, வேடிக்கையான கனவு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற ஆயாவே நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா அது ஒரு கதைன்னு சொல்றாங்க. உன்னை கேட்டா நீ ஒரு கனவுங்கிற, மத்த வேலைக்காரங்களை கேட்டா இன்னும் காலம் வரலங்கிறாங்க. இப்படி யாருமே கல்யாணம் பண்ணிக்காம என்ன மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏன் தான் தொந்தரவு பண்றாங்களோ தெரியல. எங்க வாழ்க்கை நூலருந்து போன காத்தாடி மாதிரிமா.
உங்களுக்கு என்னம்மா மாணிக்கம் எங்க இருந்தாலும் ஜொலிக்க போறீங்க. கமலா, தேவி என்ன சொல்றா? மாமியார் வீட்டுக்கு போறப்போ உன்னையும் கூட வர சொல்றாளா? ஒன்னும் கவலைப்படாதம்மா. எஜமா உன்னை ஒரு சொர்ண மாளிகைக்கு தான் அனுப்ப போறாரு. அந்த சொர்ண மாளிகையில உங்க ஐயாவே போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சம்பந்தி அம்மா காலையில வந்து உனக்கு கங்கணம் போட போறாங்க. வாமா சாப்பிடவா? வாமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சம்பந்தி அம்மா காலையில வந்து உனக்கு கங்கணம் போட போறாங்க. கண்ணகி, உன்னை அந்த கோவலம் காலமெல்லாம் அழைச்சிட்டால, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே உனக்கு இந்த கதி. தமயந்தி நடுராத்திரில ஒரு பொண்ணாச்சேன்னு கூட பார்க்காம உன்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டா இல்ல நட. ஐயோ பயங்கரம். சந்திரமதி, உன் கணவன் ஆடு மாடு விக்கிற மாதிரி உன்னை கொண்டு போய் சந்தையில வித்துட்டான்ல, பாவம். ஏய் முடியுமா, என்ன நெத்தில கட்டு போட்டுருக்க? என் வீட்டுக்காரன் மரவு கட்டியால அடிச்சுட்டாமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சம்பந்தி அம்மா காலையில வந்து உனக்கு கங்கணம் போட போறாங்க. கல்யாணமா? கல்யாணம்? அப்பப்பா, அந்த பயங்கரமான கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன். சுதந்திரமா ஒரு பறவை போல இருக்க போறேன். அம்மா பால் சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணு பால் வேண்டாம், நீயே சாப்பிட்டு. ஐயோ எஜமா கோச்சுக்குவாரு. சாப்பிடுங்கம்மா. சரி, நீ போய் அந்த ஜன்னல் சாத்திட்டு வா. சரி. கமலா, வந்துட்டேம்மா. இந்த இன்னைக்கு நீ பாதி பால் குடி. வேண்டாம்மா. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். சரி கொடுங்க. குடி. கமலா ஓகே உட்காரு. இன்னைக்கு நீ இங்கேயே என் பக்கத்திலேயே தான் படுத்துக்கணும். ஐயோ தப்புமா. சொன்னா கேளு, நீங்க தான் படுத்துக்கணும். கமலா, ஒரு கதை சொன்னேன். எனக்கு கதையே தெரியாதும்மா. சரி, அப்ப நான் சொல்றேன் கேளு. ஒரே ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாராம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாராம். அந்த பொண்ணுக்கு என்னமோ கல்யாணம்னு இஷ்டமே இல்லையா. என்னம்மா உங்க கதையே சொல்றீங்க? நான் சொல்ற கதையில வர பொண்ணு பேரு தேவின்னு சொன்னா கேளு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே புரியலையா. மயக்கமா வருதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கதை சொல்ற அழகுல நீ அப்படியே மயங்கிட்ட, அவ்வளவுதான். அப்புறம் அந்த பொண்ணு அந்த வேலைக்காரிக்கு பால்ல தூக்கம் மருந்து போட்டு கொடுத்து தன்னுடைய ட்ரெஸ் அவளுக்கு மாட்டி அவளை நல்லா தூங்க வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆக்சிடென்ட் எப்படி ஏற்படுத்தீங்க? கார் ஓட்டிட்டு வந்துடுமா தான் தப்பு. அப்படியா? ராங் சைடுல ஸ்பீடா வந்து சைக்கிள் மேல மோயிட்டாருங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்துலையே சார்? இல்லைங்க, அவங்கள நான் தான் ஹாஸ்பிட்டல் கணிச்சு. அப்படியா? அப்போ தவறா நடந்து ஒரு சமயம் நோனோ பிரேக்கு கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப நன்றி, வரேன். என்ன முழிக்கிறேன்? புடிச்சுதானே மிரளுது. பயம் கூட. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன சார் இது சத்தம்? பாருங்க, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன துரத்திக்கிட்டே வரான். கைய பிடிச்சு கூட வான்னு சொல்றான். பயமா இருக்குங்க. ஏன் சார் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட ஏன் வம்பு பண்றீங்க? பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போடா. வா. என்ன நினைக்கிறாங்க? இந்தம்மா, ஓ புண்ணியம் எழுந்துரு, வீட்டுக்கு போலாம். எழுந்துரு, எழுந்துருமா. உன் வீடு அங்க இருக்கு. எனக்கு வீடு கிடையாது. அப்ப நீ வாகத்துல இருந்து குதிச்சியா? சொந்தக்காரங்க யாரு எங்க இருக்காங்க? எனக்கு யாருமே இல்ல. அனாதை. அனாதியா? என்னடா பண்றது இப்போ? என்னம்மா நின்றுகிட்டே தூங்குற நீ? சீ 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 சீ, காலையில உன் அனாத ஆசிரமத்தை சேர்த்துறேன். வா பாத்துடா. யாராவது பார்த்தா குடிச்சிட்டு வந்து சொல்ல போறாங்க. கைடுமா. வீடு வந்தாச்சா? வீடு எங்க வர்றது? நாம தான் வீட்டுக்கு வந்துட்டோம். எடுமா கையா. ஐயோ, என்ன தூங்கிட்டு இருக்கும் போது? நீ நடக்கும் போதும் தூங்க. எடுமா. உண்மையா என்ன உனக்கு? இதான் கதவுக்குள்ளப்பா. உன்னை விடிஞ்சதும் உங்க வீட்டுல கொண்டு விட்டா தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். வீடா? இதுதானே உங்க வீடு? இன்னொரு வீடா இருக்கு? இல்ல, 45 வீடு இருக்கு. தூங்க பேச. இன்னைக்கு 2ல 1 என்ன பாத்துறேன். ஏய்யா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொம்பளை பார்த்து சிரிக்கிறியே? எழுதுங்க, எழுது. உன்னை பட்டினி போட்டு சாகடிக்கிறேன் பாரு. பொம்பளை பார்த்து சிரிப்பேன். நீ கெட்ட கேட்டுக்கு தண்ணி வேற வேணுமா? தண்ணி என்ன என்ன திமிரு இருக்கணும்? எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே சிரிக்கிறதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஐயா, கிண்டா பண்ற, வயிற்று எரியுது. அப்பா அப்பா, உனக்கு இருக்கிற திமிரு யாருக்குமே இல்லை. இவ்வளவு அடி அடிக்கிறேன், கொஞ்சம் கூட உரைக்கல. ஆம்பளை நீ என்னைய பாக்குற? என்னால உன்னை ஒரு தடவை கூட உதைக்க முடியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஏய், என்னது? காவி, கமண்டலம், ருத்ராட்சம், என்ன வேஷம் பாது? அண்ணே, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தாது. கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான்